ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி என்கொயரி நடந்தது. எப்படி என்கொயரி நடந்தது? உண்மையிலேயே அவருக்கு ஏதாச்சும் இப்போ விஜய் வந்து போய் அட்டெண்ட் பண்ணா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டார்கள். அவர் ஆபத்தில் இருக்கிறார். அடுத்த வாரம் கைதாகுவார். இந்த மாதிரியான ஊடகங்கள்ல செய்தி வருது. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி எதுவும் வரலையே? விஜய் தான் ஆபத்தில் இருந்த மாதிரி சொல்லலை, அவரும் சந்தோஷமாக தான் வந்தார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் இல்லை சில டாமினன்ட் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் நெரேட்டிவ் வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, தேர்தல் நெருங்க திமுகக்குள்ளே இதான் யோசனை. இந்த எஸ்ஐடி எந்த பக்கம் ஏதாவது பண்ண போகுதா, யாரையாவது நேம் பண்ணுவாங்களா, ஏதாவது கேஸ் இது பண்ணுவாங்களா, இந்த பயம் உள்ள இருக்கு. வெளியில அவர் செந்தில் ரொம்ப கான்ஃபிடன்ஸா காமிக்கிறார். ஜனநாயக சூட்டிக்காக தான் கரூர் மீட்டிங்கை வந்து டிலே பண்ணி இப்படி ஒரு கூட்டத்தை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு பக்கம் ஒரு வீடியோ பரவலாக போயிட்டு இருக்கு. அது நிஜம் தானா சார்? இது சிபிஐல வந்து கேள்வி கேட்டனாலையும் இவர் வந்த கேரவன்ல வந்து ஆதாரங்கள் இருந்தனால அவருக்கு சிசிடிவி கேமரா அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க, அது பேசுறவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பேக்கிங்ல தான் சொல்றாங்க. அவங்களுக்கு பாருங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி குறைஞ்சிச்சு. என்னன்னா, கூட்டணி எந்த கூட்டணிக்கும் அவர் போக மாட்டேன்னு சொன்னது இவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு அப்பா பாடா அந்த மாதிரி ஒரு ரிலீஃப். ஏன்னா முதல்ல இவங்க பயந்தது, எல்லாத்தோடய பயந்து என்னன்னா விஜயும் காங்கிரஸும் ஒன்னாயிடுவாங்களோன்னு பயம். என்ன டால்ஸ்டாய், ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, 28 தொகுதி கொடுத்த பிறகும் காங்கிரஸுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை. ராகுல் காந்தி மௌனமா இருக்கிறதே ஒரு சந்தேகம் வருது. இப்ப ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவாரா, நிறைய கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல நான் கேரளத்துல பிஸியா இருக்கேன்னு அந்த பக்கம் போயிடுவாரா? பாருங்க, அவர் மௌனமா இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி. டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி பிறகு டிஎம்கே தலைமையில் உள்ள கூட்டணியில் எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. திருமாவளவனா இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் இதான் சொல்றாங்க, காங்கிரஸ் இவ்வளவு கொடுத்துட்டு எங்கள்கிட்ட குறைக்கிறீங்களே, இது என்ன நியாயம், நாங்க கம்முன்னு இருக்கோம் சொல்லி இப்படி பண்றீங்களா? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர். வணக்கம் சார். வணக்கம் டால்ஸ்டாய். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சூடான அரசியலாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி என்கொயரி நடந்தது. எப்படி என்கொயரி நடந்தது? உண்மையிலேயே அவருக்கு ஏதாச்சும் இப்போ விஜய் வந்து போய் அட்டன் பண்ணா கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டார்கள், அவர் ஆபத்தில் இருக்கிறார், அடுத்த வாரம் கைதாகுவார். இந்த மாதிரியான ஊடகங்கள்ல செய்தி வருது. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி எதுவும் வரலையே? அதை ஏதாவது கவனிச்சுட்டு சார்? ஏதாச்சும் அது இஷ்யூ இருக்கா? இல்ல, விஜய் தான் ஆபத்துல இருந்த மாதிரி சொல்லல, அவரும் சந்தோஷமா தான் வந்தாரு. ஆனா ஊடகங்கள்ல வந்து அப்படி பேசுறதெல்லாம் இருக்கு சார். அதுதான் நீங்க, அதாவது இந்த என்ன சொல்வது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சிகளை பார்த்தாலும் இல்ல சில டாமினன்ட் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் நெரேட்டிவ் வச்சிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. ஆனா கலர் கண்ணாடி போல சேனல்ஸ்ல தான் சில உண்மை விஷயம்லாம் தெரிய வருது. அதனால தான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. கண்டிப்பா சார், நன்றி சார். ஏன்னா ஒரு நெரேட்டிவே சொல்றாங்க. அவர் செந்தில் பாலாஜி போயிட்டு வராரு, சென்னை திரும்பின உடனே சொல்றாரு, கேட்ட கேள்விகளாக பதில் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா, இல்லையா இதில் என்ன இருக்குது, இல்லை ஏன் உங்களை டெல்லியில் கூப்பிட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டிலேயே உங்களை இது பண்ணல, விசாரிக்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறத அப்படியே எடுத்துடுறாங்க. ஆனால் அவரையும் 6-7 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. இப்போ என்ன டால்ஸ்டா, என்ன எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது என்னன்னா, என்ன இன்டர்வியூ ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு, அதுக்கு பிறகு என்ன கேஸ் யார் மேலே போட போகிறாங்க. நான் முன்பு சொன்னது போலயே அவங்க 2 டைரக்ஷனில் போகிறாங்க. இப்போ விஜய் 3 தடவை என்கொயரியில் அவர் என்ன ஒத்துன்னு நான் கேள்விப்படுவது என்னன்னா, இங்கே டெல்லியில் அவர் சொல்கிறாரு, நான் லேட்டாக வந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் நான் லேட்டாக வேணுன்ட்டு வரல, இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படும் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் லேட்டாக வந்தது நாங்கள் செய்த ஒரே தப்பு, லேட்டாக வந்தோம், எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 3 தடவை அதே தான் சொல்கிறாரு, அவர் மெயின்டைன் பண்ணுறாரு.
ஆனால் ஏன் அந்த இடத்துல நாங்கள் பல இடத்துல லேட்டாக தான் போனோம், எங்கள் எல்லா இடத்துலையும் எங்கள் ரோட் ஷோ லேட்டாக தான் நடந்துச்சு, எங்கேயும் நடக்காது ஏன் இங்கே நடந்தது? அண்ட் அந்த இடத்துல என்னென்ன சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு? இந்த ஸ்டாம்பீடை தவிர்த்து, இல்லை இந்த ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ, இல்லை ஸ்டாம்பீட் நடந்திருக்கிறதுக்கு காரணமாக ஏதாவது நடந்ததா? ஏன்னா இவர் விஜய் தரப்புலேருந்து சிபிஐக்கு சொல்வது என்னன்னா, கட்டாயம் அந்த இடத்துல ஒரு இது நடந்துச்சு, சில சம்பவங்கள் நடந்திருக்கு, யாரோ பாட்டில் விட்டு அரைஞ்சாங்களா, ஏதாவது பாலியல் தொல்லை கொடுத்தாங்களா, இல்லை குழந்தை கீழ் விழுந்து ஏதாவது ஏற்பட்டுதா, இது மாதிரி பல உங்களுக்கு நெரேட்டிவ்ஸ் இருக்குது. இதுலலாம் ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு மர்மம் அடங்கி இருக்குது, இதை நீங்கள் விசாரணை பண்ணுங்க. அண்ட் விஜய்க்கு தொடர்ந்தா என்ன வருத்தமாக இருந்ததுன்னா, என்ன 3 தடவை கூப்பிட்டீங்க, அந்த சைடு ஒன்றும் கேட்கலையே. இப்போ தமிழ்நாடு போலீஸ் அதிகாரிகள் தரப்புலேருந்து ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இது லேட்டாக வந்து கூட்டம் பில்டப் ஆயிடுச்சு. ஒன்று. இரண்டாவது, கூட்டம் பில்டப் ஆனு சொல்லி இவங்க லேட்டாக வந்தாங்க, விஜய் அவங்க டீம் லேட்டாக வந்துச்சு, இதனால தான் சம்பவம் ஏற்பட்டு எங்கள் தரப்புலேருந்து அரேஞ்ச்மெண்ட் சரியாக இருந்தது. ஆனால் சிபிஐ கண்டுபிடித்திருக்கிறது என்னென்னா, இதுவரையில் நமக்கு கிடைக்கிற தகவலில் கட்டாயமாக லோக்கல் லெவலில், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஒரு பெரிய தவறு ஏற்பட்டிருக்கு. சரி, அட்மினிஸ்ட்ரேஷனில் தவறு ஏற்பட்டிருக்கு. ஆனால் கரூர் வந்து செந்தில் பாலாஜியோட சொந்த ஊர், ஹோம் கிரவுண்ட். அன்னைக்கு இந்த இது நடக்கும் பொழுது அவர் அந்த ஊரில் இருந்தார். எதேச்சியாக இருந்தாரா இல்லை முன்கூட ப்ரோக்ராம் இருந்ததா, அது வேற விஷயம். ஸோ அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது இது வந்திருக்கு, எப்படி நீங்கள் அன்னைக்கு தேதிக்கு இங்கே இருந்தீங்க, என்ன அவங்க ப்ரோக்ராம் என்ன, ஏன் அங்கே இருந்தீங்க, அது எப்படி சம்பவம் நடந்தோடனே நீங்கள் உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்தது யார், எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் ஊரில் இருந்தேன், உடனே எனக்கு கிடச்சிது, தெரிய வந்து பெரிய இதாகிடுச்சு, நல்லா உடனடியாக மருத்துவமனைக்கு போனேன், இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தேன், என்னால் முடிஞ்சு செஞ்சேன், அப்புறம் முதல்வர்கிட்ட பேசினேன், அப்படி எப்படின்னு அவர் தன் வருஷம் எது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லி வந்துடும் அதே தான் வச்சுருக்காரு. இப்போ சிபிஐ ரொம்ப சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்க்குறது என்னென்னா, எந்த இடத்துல இந்த இது நடந்ததோ ஸ்டாம்பீடு, அந்த இடத்துல என்ன நிலைமை இருந்துச்சு, யாராவது தள்ளினாங்களா, யாராவது எதாவது பண்ணாங்களா, இதை பண்ணவங்க யார், அங்கே கூடியிருந்த மக்களா இல்லை வேறு யாராவது சம் மிஸ்கிரியன்ட்ஸ் வந்து பண்ணாங்களா, இதெல்லாம் தான் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பாருங்கள், தேர்தல் நெருங்க இப்போ திமுகக்குள்ளே இதான் யோசனை, இந்த எஸ்ஐடி எந்த பக்கம் ஏதாவது பண்ண போகுதா, யாரையாவது நேம் பண்ணுவாங்களா, ஏதாவது கேஸ் இது பண்ணுவாங்களா, இந்த பயம் உள்ளே இருக்குது. வெளியில் அவர் செந்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக காமிக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் சொல்லியாச்சு, நான் ஒரு விட்னஸாக தானே போனேன் அப்படிங்கிற, அது உண்மைதான், அவர் போகிறது விட்னஸ் தான், எப்படி விஜய் விட்னஸாக போனார். ஆனால் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுனா, சிபிஐ ஒரு விதமாக முடித்துட்டு இந்த ஏப்ரல் ஒரு 10 தேதி வாக்கில் ஏதாவது ஒரு இன்ட்ரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு இன்ட்ரிம் கேஸ் மேக் அவுட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுறது. அது சில பேருக்கு அதிர்ச்சியாக ஆகலாம், யாரை சுட்டி காட்டி யார் மேலே கேஸ் போட போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். டால்ஸ்டாய். ஆனா இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல சார், ஒரு வீடியோ வந்து தமிழ்நாடு முழுசும் ஒரு வீடியோ வந்து பரவலாகிட்டு இருக்கு. அந்த வீடியோ வந்து ஜனநாயகன் வந்து ஜனநாயக ஷூட்டிங்காக தான் கரூர் மீட்டிங்கை வந்து டிலே பண்ணி இப்படி ஒரு கூட்டத்தை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஒரு பக்கம் ஒரு வீடியோ பரவலாக போயிட்டு இருக்கு. அது நிஜம் தானா சார்? ஏதோ சிபிஐல வந்து கேள்வி கேட்டனாலையும் இவர் வந்த கேரவன்ல வந்து ஆதாரங்கள் இருந்தனால அவருக்கு அந்த சிசிடிவி கேமரா அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அது பேசுகிறவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பேக்கிங்கில் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா முக்கியமாக திமுக இல்லை சார், ஒரு திமுக இதில் ஒரு முக்கியமான பிரபலங்களே இதை பேசுகிறாங்க. அதுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு பாருங்க, திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலி குறைஞ்சிச்சு என்னன்னா, கூட்டணி எந்த கூட்டணிக்கும் அவர் போக மாட்டேன்னு சொன்னது இவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு அப்பா பாடா அந்த மாதிரி ஒரு ரிலீஃப். ஏன்னா முதல்ல இவங்க பயந்தது, எல்லாத்தோடய பயந்தது என்னன்னா, விஜயும் காங்கிரஸும் ஒன்றாயிடுவாங்களோன்னு பயம். அதுக்கு முயற்சி நடந்தது, அதுக்கு தொடர்ச்சி இருந்து இன்னி தேதியிலையும் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் விஜய்க்கு ஒரு இது இருக்குது, ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸில் இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க, அதை சபட்டாச் பண்ணிட்டாங்க.
ராகுல் காந்தியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப. சிதம்பரம் போல தலைவர்கள்லாம் எப்படியாவது கர்கே அப்புறம் நம்ம சோனியா காந்தி இப்படி இப்படி பண்ணி அதை பண்ணிட்டாங்க. அதனால் ராகுல் காந்தி கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கார். சொல்லப்போனால் திமுக மேலே சந்தோஷமாக இல்லை. ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இதுவரையில் பாருங்கள், ஒப்பந்தம் போட்டு ஏன்னா 10 நாள் மேலே ஆயிடுச்சு இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது ராகுல் காந்தி தரப்புல. ஒரு அலையன்ஸ் போட்டால் ஒரு ட்வீட்டாவது போடுவார், வரவேற்கிறோம், ஒன்றா போராட போகிறோம், மீண்டும் மதசார்பற்ற ஒரு பெரிய ப்ரோக்ரஸிவ் கட்சி ஆட்சி திருப்பி ஆட்சிக்கு வரப்போகிறது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவே ஒரு பெரிய மர்மம். இரண்டாவது, புதுச்சேரியிலேயே காங்கிரஸ் சில தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, என்ஆர் காங்கிரஸ் வந்து பாஜகவோட போகாமல் நம்ம பக்கம் தனியாக போகிறேன்னு ஏதாவது முடிவு எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. இப்போ அது முடிஞ்சிடுச்சு. அதில் காங்கிரஸுக்கு நம்ம அந்த பக்கம் அப்படி திரும்பலாமான்லாம் யோசிச்சுருந்தாங்க. இப்போ என்ன டால்ஸ்டாய், ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, 28 தொகுதி கொடுத்த பிறகும் காங்கிரஸுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இல்லை. இதை யார் பண்ணி முடிச்சாங்களோ அவன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சரி காங்கிரஸ் இனிமே இங்கே இப்போ ஒன்றும் வேற ஒன்றும் ஆகாது நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் ஆன மாதிரி தெரியல. ஒரு அலையன்ஸில் சரி எல்லாம் இட ஒதுக்கீடு ஆயிடுச்சு எல்லான்னு, ஆனால் ஒரு 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 பஸ் இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த பஸ் இல்லை காங்கிரஸில். ஏன் இல்லை? கொண்டாட்டம் இல்லை. கொண்டாட்டம் இல்லை. அவங்க கேண்டிடேட்லாம் முடிவு பண்ணாங்களா இல்லையா கூட தெரியல. ஆனால் செல்வ பிறந்ததுக்கு நல்லா சந்தோஷமா இருக்காரு சார். இல்லை, அவருக்கு பர்சனல் டீலிங்ஸ் இல்லை. அவர் சந்தோஷமா இருப்பாரு, ப. சிதம்பரம் சந்தோஷமா இருப்பாரு, கார்த்திக் பார்த்துட்டே இருப்பார். இப்படி இந்த பக்கம் காத்து மழை இந்த பக்கம் வந்தனா கொடை இந்த பக்கம் காமிக்கிறது, இந்த பக்கம் வந்தனா கொடை இந்த பக்கம் அவர் ரெண்டும் அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காரு. விஜய்க்கு ஆதரவு இருக்கு, விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அதுவும் சொல்றாரு. ஆனால் அந்த பாப்புலாரிட்டி எவ்வளோ ஓட்டாகும் அதுவும் சொல்றாரு. ஆனால் ஒண்ணுங்க, காங்கிரஸ் டிஎம்கே உறவுல பார்த்தீங்கன்னா சிக்கல் தீரலை. ராகுல் காந்தி மௌனமா இருக்கிறதே ஒரு சந்தேகம் வருது. இப்போ ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவாரா, நிறைய கேம்பெயின் பண்ணுவாரா, இல்லை நான் கேரளத்தில் பிஸியாக இருக்கேன்னு அந்த பக்கம் போயிடுவாரா? இல்லை பாருங்க, அவர் மௌனமா இருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா பீகார்ல பாருங்க, அவர் பிடிக்காத வந்த போது போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த பாருங்க, வெல்விஷர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, காங்கிரஸ் பின்னாடியும் தமிழ் வெற்றி கட்சி பின்னாடி இருக்கிற சில இன்ஃப்ளூயன்ஷியல் ஆட்கள், அவங்க விரும்பினது என்னன்னா காங்கிரஸ் டிவிக்கே தான் போகணும்னு எதிர்பார்த்தார். அது நடக்காத போனதில் அவரும் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். விஜயும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை காங்கிரஸ் விட்டு கொடுத்தது. இப்போ பாருங்க, டிவி கேக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தனித்து போட்டியிடுறதுங்கிறது என்னன்னா, அவங்க கேடரில் கூட அவங்க ஒரு அலையன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. இப்பவும் ஃபீல் பண்ணுறாங்க, கேடரில் இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா அலையன்ஸ், ஏன்னா பாருங்க செலவு ஒன்று, இவ்வளோ செலவழித்து நம்ம தொகுதி ஜெயிக்கலைன்னா அந்தந்த வேட்பாளர்கள் தான் இப்போ செலவழிக்கணும். கட்சியிலேருந்து எவ்வளோ பெருசாக நிறையா செலவு பண்ண முடிகிற இதில் இல்லை இது. இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸும் டல்லாக இருக்குது. டிவிக்கேலே உள்ளுக்குள்ளே என்ன காங்கிரஸ் வந்திருந்தால் நல்லா போட்டிகிட்டு இருக்கலாமே. ஏன்னா காங்கிரஸ் டிவிக்கே ஒன்றா வந்ததுன்னா பெரிய ஒரு கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாறல. அதனால் பாருங்க, ஒன்றுங்க, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாம் முயற்சி நடந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணியோட போகிறதுக்கு முயற்சி இருந்தது, அது இருந்தது. எனக்கு என்னவோ முதல்லேருந்து படலை. ஏன்னா விஜய் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு லைன், அவர் டக்குன்னு அந்த மாதிரி லைன் பேக் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு, எனக்கு 2 பேரும் எதிரின்னு, திமுக எதிரி அதிமுக எதுவும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரால் மாறி இருக்க முடியாது. இது சரியா தப்பாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் பேசப்படும். இந்த லைன் சரியான லைன் எடுத்தாரா, இல்லை டாக்டிக்கலாக போயிருக்கணுமா, இல்லை போகலையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்க, டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி பிறகு டிஎம்கே தலைமையில் உள்ள கூட்டணியில் எத்தனை பிரச்சனைகள் பாருங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இது நம்ம திருமாவளவனாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, இதான் சொல்கிறாங்க காங்கிரஸ் இவ்வளோ கொடுத்துட்டு எங்கள்கிட்ட குறைக்கிறீங்களே, இது என்ன நியாயம், நாங்கள் கம்முன்னு இருக்கோம்னு சொல்லி இப்படி பண்ணுறீங்களா? இதுக்கு நடுவில் செல்வ பிறந்தகை இல்லை வருத்தப்படுறாங்க. 2வது செல்வ பிறந்தகை சொல்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிற பேரம் பேசிக்கோங்க, எங்களை காமிச்சு இது பண்ணாதீங்க, நாங்கள் தனி, எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ஒன்று உற்சாகம் பார்த்தீங்களா காங்கிரஸில், இந்த 28 தொகுதி கிடச்சிருச்சு,
நான் வேட்பாளர் ஆனான்னு யாராவது முன் வந்து பெரிய ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஆச்சரியமா இல்லை? ம்ஹ்ம். பட் வேட்பாளர் நேர்காணல் இங்க திமுகல நடந்துட்டு இருக்கு, மற்ற கட்சிகள்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப அதிமுகலயும் ஆட்சி அவரும் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம எடப்பாடியாரும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் காங்கிரஸ்ல ஒன்றும் ஒரு இதுவே இல்லையே? இல்லை, எப்போ வெயிட் பண்றாங்க? அப்புறம் எல்லாமே அங்க முடிவு பண்ணுவாங்க, காங்கிரஸ் ஹைகமாண்ட். இதுல ராகுல் காந்தி என்ன பண்ண போறாரு? இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கிறது டால்ஸ்டாய். எனக்கு இன்னும் சரி, காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி பத்தி ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருக்குது. சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கையில தாவேக்கா வந்து ஒரு ஒர்க் பண்ற விதங்களா இருக்கட்டும், இல்ல ஐடியாலஜிக்கலா மூவ் ஆகுறதா இருக்கட்டும், திமுகவுக்கு இப்ப அந்த இந்த ஒரு இந்த 3 கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல திமுகவுக்கு அப்படி ஒன்றும் ஒரு குடைச்சல் இல்லாத மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் வந்து விஜய் வந்து ஒரு ரொம்ப முன்னாடி போயிட்டார். என்னன்னா, நான் யாரோடையும் சேர மாட்டேன், யாரோடையும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. அரசியல்ல பாருங்க, அந்த மாதிரி யாரும் லைன் எடுக்க மாட்டாங்க. என்ன எனக்கு சீமான் இருக்கிற இல்ல சீமான் எனக்கு சீமானோட இல்ல ஸ்டாண்ட் அதாவது தானே. இல்ல சீமான் ஸ்டாண்ட் அதிகம். ஆனா அவர் பாருங்க எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவர் தனித்து போட்டியிட்டு 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 அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பெரிய போயட். அவர் சொன்னார், 2 roads diverged into the woods. அதாவது 2 பாதை காட்டுக்குள்ள போச்சு. ஒரு பாதையில எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க, ஒரு பாதையில யாருமே போல. ஐ டுக் த ரோட் லெஸ் டிராவல்டு பைனாரு. நான் அந்த பாதையை எடுத்து அந்த பாதையில நிறைய பேர் போலையோ. அண்ட் தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ். அந்த மாதிரி சீமான் அந்த பாதையில போயிட்டு இருக்காரு. அவரை அட்ராக்ட் அவருக்குன்னு ஒரு இருக்குது, ஒரு அட்ராக்ட் பண்றாரு. ஆனா இன்னும் பாருங்க, இவ்வளவு ஆச்சு, 3 தேர்தல் பார்த்துட்டாரு. அவர் தொடர்ந்து பாருங்க, அவங்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் டெபாசிட் எல்லாம் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. ஆனா அவர் உற்சாகத்தை விடல, அவர் கூட வேலை செய்யறவங்களும் உற்சாகத்தை விடல. பட் இருந்தும் இந்த தடவை பாருங்க, அவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைன்னா அவர் என்ன பண்ண போறாரு? இப்ப விஜய்க்கும் அதே மாதிரி பண்ணான்னா, விஜய் ஏன்னா தனியா போறதுல என்னங்கன்னா, நீங்க சரி இவ்வளவு செலவழிச்சு கேண்டிடேட்ஸ் லெவல்ல பாருங்க, இவ்வளவு அவனுக்கு மனசு இருக்காது செலவழிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே தன் சொந்த காசு செலவழிச்சா கூட என்ன போட்டியிட்டு ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தோணும், எதுக்கு பாருங்க இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சதுன்னு காமிக்கிறதுல என்ன இருக்குது? அது வெறும் அகாடமிக் இன்ட்ரெஸ்ட். டிவி சார் விஜய் இல்ல விஜய் சாரும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் சராசரி கட்சி மாதிரி தான். இந்த தொகுதியில இந்த கேஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த வேட்பாளர் நீங்க பாட்டலாம். நீங்க காசு 3 கோடி வச்சிருக்கீங்க, 4 கோடி வச்சுன்னா அப்ப நீங்க வேட்பாளர் இருங்க, அப்படி இந்த மாதிரிதான இதுதான் போயிட்டு இருக்கு விவாதங்கள்ல அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. இப்ப எளிமை மக்கள் கட்சி மாற்றத்துக்கான கட்சி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல அது பாருங்க, அரசியல் யூகங்கள் ஜாஸ்தி மாத்த முடியாது. நான் என்ன சொல்றேன், எப்ப அதெல்லாம் இந்த பண்றீங்களோ, இந்த கூட்டணி பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாமே இல்லையா? ஏன்னா எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, கூட்டணி இல்லாதனால விஜய் கொஞ்சம் பாதிக்கப்படுவார். அவர் கேண்டிடேட்ஸ்குள்ள ஒரு உற்சாகம் குறைஞ்சுதான் இருக்குது, இதை நம்ம சொல்ல முடியாது. அதற்காக டிஎம்கே ஓஹோன்னு நான் சொல்லலை. ஏன்னா இவருக்கு போட வேண்டிய ஓட்டு விழும், அந்த ஓட்டு யாரை வெட்டும் தெரியாது. கட்டாயமாக டிஎம்கே எதிர்த்து இருக்கிறவங்க இவருக்கு ஓட்டு போடுவாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கும். ஆனா அது பெரிய வெற்றி மார்ஜினா மாறி அந்த தொகுதியை ஜெயிக்க முடியுமா தான் பெரிய கேள்வி. இவர் டாக்டிக்கலா என்ன பண்ணிருக்கலாம், சரி அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் போல. அவர் எடுத்தவொடனே ஒரு ஸ்டெப் ஏறிட்டார், 10 ஸ்டெப் போயிட்டார். இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. அதுல பாருங்க, இதுக்கு பிறகு அவர் வந்து 10 சீட்டா 15 சீட்டா ஜெயிச்சாருன்னா அது பெரிய சாதனை. அது நம்ம அது சொல்ல முடியாது. அண்ட் அதெல்லாம் பெரிய அதிர்ச்சி கொடுக்கும். நீங்க சொல்லுங்க, இப்ப உற்சாகம் என்ன டிஎம்கே கூட்டணியில பெரிய உற்சாகம் பாக்குறீங்களா? இல்ல சார், இல்ல பாருங்க, உற்சாகம் இல்லைங்க. எத்தனையோ விநியோகம் பண்ணியாச்சு. அரசு தரப்புல இருந்து கொடுக்க வேண்டிய மக்கள் நலம் திட்டம் பேர்ல பணம் நிறைய பம்ப் பண்ணியாச்சு. ஆட்சி அங்கங்க அண்டா பாத்திரம் குக்கர் இது அது எல்லாம் போயிட்டு இருக்கு.
அண்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்கிற இடத்துல அந்த பெண்மணிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில். செய்தி பார்த்துருப்பீங்க. எல்லா அண்டாவும் சீஸ் பண்ணிட்டாங்க, எவர் சில்வர் அண்டா. ஸோ இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க, அதை வச்சு பண்ணலாம் பார்க்குறாங்க. பட் அதே நேரத்தில் ஒரு பெரிய உற்சாகம் எனக்கு தெரியுது. அப்புறம் என்டையர் கேம்பெயின் ஸ்டாலினோட தோளில் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இபிஎஸ் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு உற்சாகம் வந்துருத்து. அவருக்கு ஃபீட்பேக் என்ன கிடைக்கிது? டிஎம்கே கஷ்டமாக இருக்குது, மக்கள் நம்ம பக்கம் திரும்பக்கூடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது அவருக்கு. இப்போ விஜய்க்கு பாருங்க, ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை மேலே ஒரு பிரச்சனை. அவர் கட்சியில் ஒரு டென்ஷன் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் கட்சியிலே பெரும்பாலும் பேர் கூட்டணி பக்கம் போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து 2 பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க 2 பேர், நம்ம பேர் எடுக்க விரும்பல, 2 பேர் தான் இப்போ எல்லாம் வேண்டாம், உங்க இதை வச்சுக்கோங்க ஐடென்டிட்டி. இல்லை என்னங்க, இவர் இன்னும் கொஞ்சம் மோர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கையில் வச்சுக்கணும். அது அவர் எனிவே அவர் ஒரு பாதையில் முடிவு எடுத்துட்டாரு. பாருங்க, அவர் ஆதரவிக்கிறவங்க எல்லாருமே டிஎம்கேக்கு எதிர்த்து இருக்கிறவங்க தான். யாரும் அவரை சப்போர்ட் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் வரப்போறது. விஜய் செய்து சரியா, ராகுல் காந்தி மௌனம் சாதிச்சது சரியான அடுத்த கேள்வி வரும். சரி, ஓகே. பொறுத்து பார்க்கலாம் சார், அது எந்த மாதிரியான தேர்தல் எப்படி பிரதிபலிக்க போது பார்க்கலாம். மற்றொரு பகுதி சந்திப்போம். வணக்கம்.